Hi friends, welcome to Sagi's Cooking. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கொத்தமல்லி சட்னி எப்படி வைக்கிறதுனா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஒரு கட்டு அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துருக்கேன், நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்துக்கலாம். காரத்துக்கேற்ப பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் 4 மிளகாய் எடுத்திருக்கேன். 2 டீஸ்பூன் தேங்காய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு ஸ்மால் நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் இருந்தால் 5லேருந்து 6 எடுத்துக்கோங்க. நான் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் நம்மளோட தேவையான பொருட்கள். வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமாட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் பொரியட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த இஞ்சி, வெங்காயம், பச்சை மிளகாய் இதை போட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த புளி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே தேங்காயும் ஆட் பண்ணிக்க போகிறோம். தேங்காய் ரொம்ப வறுபடணும்னு இல்லை, லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்க போகிறோம். கொத்தமல்லி அதோட தண்டோடு ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, சுருண்டு வந்தாலே போதும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறமாட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுறோம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுனாக்கி இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னா இட்லி, தோசைக்கு மட்டும்தான் நல்லாயிருக்கும். ஸோ நான் கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த அளவுக்கு. இப்போ நம்ம அதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், அதில் கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமாட்டு கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி சட்னியில் ஆட் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான கொத்தமல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.